ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா நம்ம சேனல்ல வீடியோஸே போட முடியல. ஏன்னா ரீசெண்டா தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ கல்யாண வேலைகள்ல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டதுனால கண்டினியூஸா வீடியோஸ் போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ரெகுலரா நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். இன்னைக்கு நம்ம பெஸ்ட் சாய்ஸ் எவர் அப்படின்ற செம்மையான ரொமான்டிக் சைனீஸ் டிராமா தான் பார்க்க போறோம். வாங்க லேட் பண்ணாம எபிசோட்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயினோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க டைம் பார்த்துட்டு என்னங்க ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, நம்ம பொண்ணு இன்னும் வரல, லேட் ஆகும்னு ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்றாங்க, ஆமாமா ஏதோ ஆபீஸ்ல ரொம்ப ஒர்க் இருக்கான், அதனால கொஞ்சம் லேட்டா தான் வரேன்னு சொல்லியிருந்தா. அது மட்டும் இல்லாம அவளோட ஆபீஸ் 2 தெரு தள்ளி தானே இருக்கு, அதுக்கு எதுக்கு பயப்படுவா, அவ வந்துருவா விடுமா அப்படின்னு போது இவங்க அம்மா கடுப்பாயிடுது. 2 தெரு தள்ளி இருந்தா மட்டும் நீங்க பயப்படாம இருந்துருவீங்களா? டைம் பாத்தீங்களா எவ்வளவு லேட் ஆச்சு, புள்ள இன்னும் வீட்டுக்கு வரல, பயப்படாம இவ்வளவு தைரியமா இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணு ஒண்ணு 3 வயசு சின்ன குழந்தை எல்லாம் கிடையாது, அவளுக்கு 29 வயசு ஆச்சு. அவளை பாத்துக்க அவளுக்கு தெரியும், அவ பத்திரமா வந்துருவா, நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து, அவளுக்கு எவ்வளவு வயசா இருந்தாலும் எனக்கு என் பொண்ணு சின்ன குழந்தை தான், இப்ப நீங்க அவளை தேடி போறீங்களா இல்ல சுடு தண்ணி எடுத்து மேல ஊத்துட்டா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு, அடிப்பாவி வேணாம், நீ பண்ணாலும் பண்ணிடுவேன், இப்பவே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஹீரோயின் அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட கார்ல வந்து நிக்கிறா. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பணும், இல்ல எங்க அம்மா செம்மையா டென்ஷன் ஆயிடுவாங்க அப்படின்னும் போது அவன் வந்து இவ கையை பிடிச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் எனக்காக இருக்கலாமே அப்படின்னு கேட்கறான். பார்த்தல எவ்வளவு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, நாளைக்கு கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம், இப்ப போலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவ காரை விட்டு இறங்குறா. அப்ப அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவ கையை பிடிச்சிக்கிட்டு, நம்ம 3 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் எனக்காக ஸ்டே பண்ணனா நீ பண்ண மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவ சொல்றா, லேட் ஆயிடுச்சு இல்லப்பா புரிஞ்சுக்கோ, கண்டிப்பா வீட்டுக்கு போய் நம்ம வீடியோ கால்ல பேசிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிட்ட இழுத்து கிஸ் பண்ற மாதிரி போவான். அப்போ அந்த இடத்துக்கு டக்குன்னு ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. நடு ரோட்ல நின்னுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு அவளை பார்த்து திட்டிட்டு இருக்காங்க. என்னடி டைம் ஆச்சு, இவ்வளவு லேட் நைட்ல தான் வீட்டுக்கு வரியா, அது மட்டும் இல்லாம ரோட்ல நின்று என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல ஜியாங் வந்து ஏதோ பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அவன் மேல பாஞ்சிடுறாங்க. நீ பேசாதடா, என் பொண்ணுதான் சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியுது இல்ல, உனக்கு என்ன வெக்கமா இல்லையா, நடு ரோட்ல நின்று இப்படி பண்ணிட்டு இருக்க, அது டைம் எவ்வளவு ஆச்சு, இவ்வளவு லேட்டா தான் நீ அவளை கூட்டிட்டு வருவியா வீட்டுக்கு, நீ எல்லாம் ஒரு பாய் ஃப்ரெண்டா அப்படி இப்படின்னு கனாப்பின்னு திட்டிட்டு இருக்காங்க. அவன் வந்து இல்ல ஆண்டி டிராபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு, டைம் எவ்வளவு ஆச்சு, 2 மணிடா, இந்த நடு ராத்திரியில எந்த ஊர்ல டிராபிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவங்க அம்மாவை கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கா, முடியல. அப்பதான் அவங்க அப்பா அங்க வராங்க. இவ அவங்க அப்பா கிட்ட சிக்னல் காட்டுறா, அப்பா அப்பா ஏதாவது பண்ணுங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா வந்துட்டு இவளை விட்டா நடு ராத்திரியில ஊரையே கூட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கால் சுலுக்கிட்ட மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இங்க வாங்கம்மா, அப்பாக்கு வந்து கால் அடிபட்டுருச்சு போல இருக்கு அப்படின்னு டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் இவனை திட்டுறது விட்டுட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஜியாங் கண்ணை காட்டிட்டு இருக்கா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டான். அவனும் விட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறான். அவங்க அம்மாவும் இன்னொரு நாள் என் கையில மாட்டாமையா போயிடுவா, அப்ப இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினோட அம்மா மெல்லமா அவர் ரூமுக்கு வராங்க. சாப்பாடு கொடுக்குற சாக்குல நைஸா கேக்குறாங்க, உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ புரியாம எதை பத்தி கேக்குற அப்படின்னும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, அதாண்டி உங்க 2 பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உங்க பொண்ணு கிட்ட இப்படிதான் பிரைவசியான விஷயங்கள் எல்லாம் கேட்பியா, பேசாம இருமா அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா, இதுல என்னடி பிரைவசி இருக்க போது, நீ ஏன் பொண்ணு, நீ பிறந்த பிறந்தே உன்னோட எல்லா விஷயத்திலயும் எனக்கு உரிமை இருக்கு, சொல்லுடி, அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா, எங்க பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப தப்புடி, இதனால பொண்ணுங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லிடுறி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ வந்து அம்மா அப்படி இல்ல எதுவும் இல்லாம அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, சரி கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசுனீங்களா இல்லையா, இங்க பாரு உனக்கு இப்போவே 29 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல 30 வயசு ஆக போகுது, பக்கத்து வீட்டுல உன் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ காலேஜ் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துட்டு இப்போ பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா நீ இன்னும் இப்படியே இருக்க, இங்க பாருடி, ஜியாங் கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட பேசல, இல்லனா கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ரொபோசல் எதுவும் வைக்காம இருந்தான்னு வச்சுக்கோ, அவனை பிரேக்அப் பண்ணிடு, அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த பையனை பெருசா பிடிக்கல, நீ இன்னும் அவனோட நல்ல பெட்டரான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னும் போது அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட, உனக்கு என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, நாளைக்கே ஜியாங் கிட்ட நம்ம எங்க கல்யாணத்தை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறோம், ஓகே தானே அப்படின்னும் போது அவங்க அம்மாவும், நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும், நான் உங்க அப்பா கிட்ட இதை பத்தி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட்காக கேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவனே வீடியோ கால் பண்றான். என்ன அவங்க அம்மா இன்னும் என் மேல கோவமா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, நான் அவங்களை சமாளிச்சிட்டேன், அவங்க இப்ப சரியாயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், அப்பா அவங்க அம்மாவை பார்த்த உடனே நான் செம்மையா பயந்துட்டேன், அவ்வளவுதான் அவங்க அம்மா கையில செத்த அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன், எப்படியோ தப்பிச்சோம் பொழிச்சோன்னு சொல்லிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, இல்ல எங்க அம்மா அப்படி எல்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப லேட் நைட்ல ஒரு பையன் கூட நடு ரோட்ல அந்த குளத்துல பார்த்ததுனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்க பாரு உனக்கும் எங்க அம்மாக்கும் நடுவுல எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன், அதனால நீ ஏன் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரக்கூடாது, நீயும் எங்க அப்பா அம்மா மீட் பண்ணி பேசின மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கும் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இன்னும் தூங்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்காக தான் கேக் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஓ அப்படியா, சோ ஸ்வீட், என் கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவு பாசக்காரியா இருக்கா, சரி ஓகே நாளைக்கு ஒர்க் முடிஞ்சோடனே நானே ஆஃபீஸ்ல வந்து உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ்வளவு சரி ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறேன். அடுத்த நாள் காலையில பரபரப்பா
ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து என்னடி சாப்பிடாம இல்லாம இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டு இருக்கா அப்படின்னு போது, இல்லம்மா இன்னைக்கு புது டைரக்டர் வராங்களாம், சோ கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு, அதனால நான் சீக்கிரம் போகணும், அது மட்டும் இல்லாம நைட் லேட் ஆகலாம், எனக்காக வெயிட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளவு அறுக்க பறக்க அங்கிருந்து கிளம்புறா. அப்படியே ஆபீஸ் சொல்லி வந்து சேர்ந்துடுறா. லிஃப்ட் வேற க்ளோஸ் ஆக போகுது. இவ வந்து ஒரே ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஹேண்ட்ஸமான பையன் லிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்ல, இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. இவ்வளவு தேங்க்யூ சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவ்வளவு அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா. அங்க அவங்க அம்மா வந்துட்டு, என்னடி நேத்து கேட்ட கேள்விக்கு ஆன்சரே பண்ணல, என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாம லிஃப்ட்ல வேற எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்காங்களா. இவ பேசுறது வேற அவங்களுக்கு நல்லா தெளிவாவே கேக்குது. எல்லாரோட மூஞ்சும் மாறுது. ஹீரோவும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். இவளுக்கா ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுது. அம்மா ஏம்மா என்ன சாவடிக்கிறேன், அப்புறம் பேசுற வையுமா அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிடுறா. ஹீரோ இறங்க வேண்டிய ஃப்ளோரும் வந்துருது. அவனும் லிஃப்ட் விட்டு வெளியே வரலான்ற டைம்ல ஹீரோயினோட கேக் பாக்ஸுக்கு இடிச்சு அவன் கையில இருக்க காஃபி அவன் மேலே ஊத்திடுது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து அச்சோ ரொம்ப சாரிங்க அப்படின்னு போது அவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்கலாம். அவன் பாட்டுக்கு லிஃப்ட் விட்டு வெளியே போயிடுறான். இவ வந்து பின்னாடியே ஓடுறா. சார் சார் நிஜமாவே ரொம்ப சாரி சார், தெரியாம பட்டுருச்சு அப்படின்னும் போது அவன் பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது, சார் என்கிட்ட ஸ்ட்ரெயின் ரிமூவிங் பென் இருக்கு, நான் அதை வச்சு கிளீன் பண்ணிடுறேனே அப்படின்னு போது இவனும் சரி இந்தா கிளீன் பண்ணிக்கோன்னு கை கொடுக்குறான். இவ்வளோ அவன் டிஷர்ட்ல இருக்க அந்த காஃபி ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு 2-3 நிமிஷத்துல கிளீனா காஞ்சிடும் சார் அப்படின்ட்டு இருக்கா. அவன் வந்து உடனே பர்ஸ்ல இருந்து நிறைய பணத்தை எடுத்து கொடுக்குறான். இவன் வந்து சாரி சார் நான் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணல, எனக்கு பணம்லாம் தேவையில்லை, நான் இந்த ஹோட்டல்ல தான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், வெல்கம் டு அவர் ஹோட்டல் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல ஜியாங்கோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா வந்து இவனை பாக்குறதுக்காக அவனோட பிளாட்டுக்கு வந்திருக்காங்க. என்னடா வேலைக்கு போகாம கேம் ஆடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இப்பதாம்மா பிசினஸ் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே உனக்காக சூடா சிக்கன் சூப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆறுறதுக்குள்ள சாப்பிடுற அப்படின்னும் போது அவன் இப்பதாம்மா நான் சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், ஃப்ரிட்ஜ்ல வச்சுடு அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க அம்மா வந்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தானடா, இங்க ஏன்டா இருந்து கஷ்டப்படுற அப்படின்னு போது, எல்லாமா நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை டேட் பண்ணிட்டு ரொம்ப பிஸியா இருக்கேன், வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க அம்மாவும் ஃப்ரிட்ஜ் திறக்கிறாங்க, சூப் எடுத்து உள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா சாப்பாடு ஐட்டமா இருக்கு. இவங்க அம்மாவுக்கு ஒரு விதத்துல கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அந்த சூப் எடுத்து உள்ள வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் மூடுறாங்க. ஹீரோயின் ஜியாங்கோ எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே வீடெல்லாம் சுத்தி பாக்குறாங்க. ரொம்ப நீட்டா வேற இருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா சாப்பாடா இருக்கு, அது மட்டும் இல்லாம வீட்டும் அவ்வளவு சுத்தமா இருக்கு, என்னடா எனக்கு எந்த வேல்யூ இல்ல போல, என் பையனை பாத்துக்கிற வேலை எல்லாம் முழுசா உன் ஆளே எடுத்துக்கிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜியாங் சொல்றான், இதுக்கப்புறம் நீங்க உங்க பையன் நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, உங்க மருமக வந்துட்டா அவளே என்ன நல்லா பாத்துப்பா, அவ என் கூட இருக்கும்போது இன்னைக்கும் நான் பட்னியா தூங்கினதே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க அம்மாக்கு வந்துட்டு ஹீரோயினா அந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி தெரியல, அதெல்லாம் விடு, முதல்ல நம்மளை பத்தி அவகிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவனும் அச்சோ அதை நினைச்சாதான் எனக்கு செம்ம பயமா இருக்கு, நான் ஆரம்பத்திலேயே சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்பவே சொல்லாதடா அப்படின்னு தடுத்துட்டாங்க, அதனால அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கல சொல்றதுக்கு, ஆனா இப்போ சொல்றதுக்கு செம்ம பயமா இருக்குமா, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்னன்னா ஜியாங் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்த பையன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா உண்மை என்னன்னா ஜியாங் வந்து நிஜமாவே ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன். இந்த விஷயம் வந்து ஹீரோயினுக்கு தெரியாது. தெரியாம தான் 3 வருஷமா இவன் சொல்றதுக்கு பயப்பட்டுட்டு ஒரு மிடில் கிளாஸ் பையன் மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அதை பத்தி தான் அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க இப்போ. அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்க, கல்யாணம்ன்றது சின்ன விஷயம் கிடையாதுடா, நம்ம 2 பேரோட ஃபேமிலிஸும் வேற, அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரோட ஸ்டேட்டஸும் வேற, இதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு செட் ஆகும்ன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது அவன் வந்து போதுமா ஆரம்பிக்காதீங்க, எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இதோட ஸ்டாப் பண்ணிடுறான் இந்த டாபிக். அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வந்து அவளோட ஆஃபீஸ் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு இந்த புது டைரக்டர் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்றதுக்காக பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அங்க வேலை பார்க்குற ஊன்ற ஒரு பொண்ணு இன்னொருத்திக்கிட்ட கேட்கறா, எங்க கேக் ஆர்டர் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவெல்லாம் ஐயோ மறந்துட்டேனே இப்போ ஆர்டர் பண்றேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றதுக்காக போறா. புடிச்ச திட்டி விட்டுறா, ஆமா நீ இப்போ ஆர்டர் பண்ணா கேக் எப்ப கை கிடைக்கிறது, அதோ இங்க ஒரு கேக் இருக்கு, இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கேக்கை எடுத்துக்கிறா. ஹீரோயின் வந்து இல்ல இல்ல இது என் பாய் ஃப்ரெண்ட்காக செஞ்ச கேக், இது யூஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்காக வந்துட்டு நீதான் கேக் எல்லாம் ரொம்ப நல்லா செய்வியே, புது டைரக்டர் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, இப்போ போய் கேக் வாங்குறதுக்கெல்லாம் டைம் இல்ல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கூடவா நீ கேக் கொடுக்க மாட்டே அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் என் பாய் ஃப்ரெண்ட்காக ஒரு நோட் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், அந்த நோட்டோட சேர்த்து இந்த கேக் இங்க வச்சா நல்லா இருக்காது, அதனால தான் இந்த கேக்கை இங்க இருந்து எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இன்னொரு பொண்ணு ஆமாமா அது கரெக்ட் தான் சொல்லிட்டு அந்த கேக் அங்க இருந்து எடுத்துடுறா. அப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவ்வளவு போன் பேசிக்கிட்டே வெளியே வந்துடுறா. அவங்க அம்மா வந்து என்னடி ஜியாங் கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசினியா இல்லையா அப்படின்னும் போது, அம்மா இப்பதான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன், எனக்கு வேலை இருக்குமா, நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னும் போது, இங்க பாரு உன்னால இதை பத்தி பேச முடியலன்னா ஜியாங்க கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு டின்னருக்கு வா, நானும் அப்பா சேர்ந்து அவங்க கிட்ட இதை பத்தி பேசிக்கிறோம் அப்படின்னும் போது, அம்மா கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க நானே பேசிக்கிறேன், இப்போ நான் வேலையில இருக்கேன் அப்புறம் பண்ணுன்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு உள்ள வரா. பார்த்தா அங்க நம்ம ஹீரோ நிக்கிறான். இவனை பார்த்த உடனே இவ கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா, நீங்களா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு ஒரு வணக்கத்தை போடுறா. அவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்கல. இந்த கேக் யார் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது அவளும் நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, இந்த ஆபீஸ்ல நீ எத்தனை வருஷமா வேலை பாக்குற அப்படின்றான். அவ வந்து சார் ஒரு 7 வருஷமா வேலை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, 7 வருஷமா இந்த ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிற டேபிள்ல எந்த மாதிரி ஃபுட் பிரசன்ட் பண்ணுன்ற காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா, இப்படி லவ் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்ச
கேக்க டேபிள்ல கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணா வந்திருக்கவங்க நம்ம ஹோட்டலை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவளா, சார் நான் வேணும்னே இது பண்ணல, நான் இங்க இருந்து இந்த கேக்க ரிமூவ் பண்ண சொல்லி தான் சொன்னேன், ஆனா இங்கேயோ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாக்குறேன் அப்படின்னும் போது, சரி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கும் புரிஞ்சிடுது அந்த ஊன்ற பொண்ணதை பொறாமையில இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மூஞ்ச பார்த்துட்டு சரி எதுக்கு அவளை போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு, சாரி சார் இந்த கேக் இங்க கொண்டு வந்து வச்சது நான் கிடையாது, ஆனா இந்த கேக் என்னோடதுதான், அப்படி பார்த்தா இது என்னோட தப்பும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு, ஓ உன்னோட தப்புன்னு ஒத்துக்கிட்டல, ஓ ஹெச்ஆர் போய் மீட் பண்ணு, உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். வேலை பார்க்குற ஜூனியர் பொண்ணு வந்துட்டு, மேம் சாரி இது நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் சொன்னோடனே அந்த கேக்கை அங்க இருந்து எடுத்துட்டு இருந்திருப்பா, ஆனா அந்த பொண்ணு வேணும்னே அந்த கேக்கை எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சிருப்பா. இதை பார்த்துட்டு இந்த ஜூனியர் பொண்ணு சொல்வா, இதை வந்து ஹீரோயின் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும் இல்லாம இதுல லவ் நோட்ஸ் எல்லாம் இருக்கு, இது நல்லா இருக்காது, இது உடனே இங்க இருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த கேக்கை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ள வந்துருவான். அவன் அந்த டேபிள் மேல இருக்க ஃபுட் எல்லாம் பார்த்துட்டு இந்த கேக்கையும் பாத்துறான். அது பார்த்த உடனே உனக்கு செம கடுப்பாயிடுது, கான்ஃபரன்ஸ் மீட்டிங்ல இந்த மாதிரி ஒரு கேக்கை எந்த முட்டாள் எடுத்துட்டு வந்து வச்சது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணு வேணும்னே ஹீரோயினோட பேரை சொல்லி மாட்டி விட்டுறா. இதுதான் நடந்திருக்கும். ஹீரோயினும் அந்த பொண்ணு கிட்ட சொல்றா, எனக்கு இது யார் பண்ணாங்க, எப்படி நடந்துச்சு எல்லாமே புரியுது, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பொண்ணு வந்துட்டு வேணும்னே ஹீரோயின் கிட்ட வந்து, உங்களுக்கு தான் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, இந்த ஜாப் இல்லன்னா என்ன, இன்னும் பெட்டரான ஜாபே கிடைக்கும் அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டுட்டு ஹீரோயின் கடுப்பாயிடுது, இங்க பாரு இது என்னோட வேலையே இல்ல, காலையிலேயே சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்தது மட்டும் இல்லாம உனக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக நீ சொன்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னையும் நக்கல் அடிக்கிறியா, அப்படி இல்லன்னா வா டைரக்டர் கிட்ட ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் சொல்லலாம், அப்போ சாரே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு போது இவளு கொஞ்சம் பக்குன்னு எழுத வச்சு மாட்டி விட்டுறா போலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ் ஆயிடுறா. அப்படியே கட் பண்ணா இங்க மீட்டிங் நடக்குது. ஹீரோ வந்து ஒரு பெரிய ஹோட்டலோட டைரக்டரா இன்னைக்குதான் சார்ஜ் எடுத்திருக்கான். அங்க வந்திருக்க அவனோட பிசினஸ் கெஸ்ட் பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான். நான் புதுசா இப்பதான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கேன், எனக்கு இந்த ஹோட்டல் பத்தி பெருசா தெரியலனாலும் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி கண்டிப்பா நம்ம ஹோட்டலை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வருவேன், அது மட்டும் இல்லாம இந்த ஷாங்காய் சிட்டிலேயே நம்ம ஹோட்டலை வந்து ஒரு ஷைனிங் ஹோட்டலா மாத்துவேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறான். இவங்க எல்லாரும் கை தட்டுறாங்க இவன் ஸ்பீச் எல்லாம் கேட்டுட்டு. மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் அவனுக்காக அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளை பார்த்ததும் இன்னுமா கிளம்பல அப்படின்னு கேட்கும்போது, சார் ரொம்ப சாரி அப்படின்னும் போது, உன்னோட சாரி எல்லாம் எனக்கு தேவையில்லாமா, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்றான். அவ வந்துட்டு, சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு ஏற்கனவே நான் ஒரு சான்ஸ் கொடுத்துட்டேன், என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் ஏதாவது பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் எதுவுமே இல்ல எல்லாமே என்னோட தப்பு தான் ஒத்துக்கிட்ட, அப்புறம் என்ன அப்பவே சொல்லிருக்க வேண்டியது தானே, இது என்னோட தப்பு இல்ல, என் கூட வேலை பாக்குறவங்க தான் இந்த கேக் எடுத்துட்டு வந்து அந்த டேபிள்ல வச்சாங்க, நான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு இப்போ வந்து செகண்ட் சான்ஸ் கேட்டா எப்படி தருது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினோட மேனேஜர் ஹீரோ கிட்ட வந்து, சார் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார், நீங்க இவ்வளவு வேலை விட்டு தூக்கிட்டதா கேள்விப்பட்டேன், ஆனா நம்ம ஹோட்டல்ல தான் 7 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாம இவ தான் நம்ம ஹோட்டல்லயே டாப் பர்ஃபார்மர், உங்களுக்கு வேணும்னா என்ன தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் டீடைலா விசாரிச்சு ரிப்போர்ட்டா உங்களுக்கு சப்மிட் பண்றேன், ப்ளீஸ் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, சார் அந்த கேக் என்னோடது, ஆனா அந்த கேக் வந்து அந்த டேபிள்ல போகாம நான் பார்த்துட்டு இருந்திருக்கணும், ஆனா அந்த டைம் நாங்க எல்லாமே தப்பு பண்ணிட்டேன், அப்புறம் நீங்க என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கே பாஸ் முன்னாடி போட்டு கொடுத்து அவங்களை அவமானப்படுத்த எனக்கு இஷ்டம் இருக்குல்ல, அதனாலதான் நான் எல்லா பள்ளியும் எம்எல்ஏ போட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டுட்டு ஹீரோ வந்து, இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ்ல சிம்பத்தி காட்டுறது, ஒருத்தருக்காக இன்னொருத்தங்க விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் உனக்காக நிக்கணும், அது நல்லா முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் போட்டுட்டு, பொதுவா நான் யாருக்கும் செகண்ட் சான்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்ல, இப்போ உனக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன், இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லி எனக்கு ப்ராப்பரான ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிருப்பா போல, அவன் என்னமோ இவ்வளவு நல்லா விழுந்து விழுந்துதான் கவனிச்சுக்கிட்டு இருக்கான், வெயில் அடிக்குதுன்னு கூட பிடிச்சுக்கிட்டு இருக்கான், வேர்க்குதுன்னு சொல்லிட்டு வீசிட்டு இருக்கான், அவன் தான் வேலையை விட்டு தூக்கிட்டானா நீ சரிதான் போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட வேண்டியதானே, நான் உன்னை பினான்சியலா நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு போது இவ சொல்றா, ஓ சார் பினான்சியலா என்ன பாத்துக்க போறீங்களா, கேட்கறதுக்கு இதெல்லாம் நல்லதா இருக்கும், ஆனா பிராக்டிக்கல்ல இதெல்லாம் பாசிபிளே கிடையாது, மேபி கொஞ்ச நாள் நீ எனக்காக எல்லாமே பண்ணலாம், ஆனா அதே கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சுன்னா உனக்கும் எனக்கும் ஒரு மாதிரி பேர்டன் மாதிரி ஆயிடும், என்ன இருந்தாலும் தனியா இண்டிபெண்டா இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நாளைக்கும் கண்டிப்பா ஆபீஸ் போவேன், என்ன நடந்தாலும் சரி என் பாஸை நான் ஃபேஸ் பண்ணாதான் செய்வேன், 7 வருஷம் நான் ஒழிச்சிருக்கேன், என்னோட பொசிஷனை அவ்வளவு ஈஸியா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா நான் என்னன்னு ப்ரூவ் பண்ணி என்னோட பொசிஷனை தக்க வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, பின்ன ஏன் ஆளை இவ்வளவு சீக்கிரம் வேலையை விட்டு தூக்கிட முடியுமா, நீ தான் டாப் பர்ஃபார்மர் ஆச்சு, நீ கண்டிப்பா உன் பெஸ்ட்டை கொடுப்ப அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கான். இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே, அச்சச்சோ உனக்காக ரெடி பண்ண கேக் எடுத்துட்டு வர முடியலையே அப்படின்னும் போது, பரவாயில்ல விடு பேபி, எனக்காக ஆசாசியா கேக் ரெடி பண்ணியே, அதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்புறம் சரி என்னோட கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்கும்போது, கிஃப்டா என்ன கிஃப்ட் அப்படின்னு வேணும்னு தெரியாத மாதிரி கேட்கும்போது, என்ன எனக்காக எதுவும் எடுத்துட்டு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவனும் பேக்ல இருந்து ஒரு சன்ஃபிளவர் பொம்மை எடுத்து காட்டுறான். இதுல வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய பேசி வச்சிருக்கான். அதெல்லாம் பிளே பண்ணா அந்த பொம்மையும் டான்ஸ் ஆடிக்கிட்டே அதுல என்ன பேசி இருக்குன்றதெல்லாம் பிளே ஆகும். இவன் வந்து இதை பார்த்துட்டு வாவ் செம்மையா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை
பண்ண முடியும் உட்காந்துருக்கான், இவ்வளவு கிஸ் தான் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு கிட்ட போகும்போது ஹீரோயினோட போன் ரிங் ஆகுது. சே எவன்டா இது எப்ப பார்த்தாலும் நேரங்கால தெரியாம குறுக்குல வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பார்த்தா ஹீரோயினோட அம்மா. அச்சோ சாரி, உங்க அம்மா தான் கால் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு போன் அவகிட்ட கொடுக்குறா. இவன் வந்துட்டு நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறான். அப்புறம் ஜியாங் சொல்றான், இன்னைக்கு நம்மளோட 3rd anniversary-ல நான் உனக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் புக் பண்ணிருக்கேன், வா நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்ற மாதிரி அவன் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அடுத்த சீன்ல ஹீரோ வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கூட ஃபிஷிங் போறதா பிளான் இருக்கு போல. அதனால மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில்லாம் வாங்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருப்பான். அங்க வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து நிக்கிறா. இதை பார்த்த உடனே அவனுக்கு கடுப்பாயிடுது, என்ன நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுறான். இவா ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு ஃபிஷிங் தான் பிடிக்கும்னு கேள்விப்பட்டாதான் உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு வந்தேன். இங்க பாருங்க சார், நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன், இருங்க உங்களுக்காக ஏதாச்சும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கின பொருளுக்கு பில் பண்ணலான்னு போகும்போது அவனுக்கு ஏதோ கால் வருது. இவனும் கால் பேசிக்கிட்டே வெளியே வரும்போது ஹீரோயின் ஹீரோ வாங்கின பொருளுக்கு டக்குன்னு இவளே பில் எல்லாம் பே பண்ணிட்டு அதை எடுத்துட்டு இவன் முன்னாடியே வரான். அங்க போன்ல 1 hourல அந்த ஃபிஷிங் பண்ற இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க போல. இவன் வந்து கடுப்புல கத்திட்டு இருக்கான், என்னடா இது இவ்வளோ டிராஃபிக்ல 1 hourல எப்படி அங்க வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, 1 hourக்குள்ள வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போல. ஹீரோட டிரைவர் வந்து நிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த டிரைவர் கிட்ட பேசலான்னு போகும்போது பார்த்தா அந்த டிரைவர் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட அப்பா தான். ஹீரோட ஃப்ரெண்டு தான், இவங்க ரொம்ப நம்பிக்கையான டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அவங்க அப்பாவை பார்த்த உடனே, அப்பா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் இவங்களோட டிரைவர்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ வந்துட்டு ஓ அப்படியா, இதுதான் என்னோட பாஸ் அப்படின்ற மாதிரி இவ்வளவு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இங்க பாருங்க, இந்த மாதிரி ஃபிஷிங் பண்ற இடத்துக்கு 1 hourல போகணும், என்ன அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் விட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல சார், இப்போ இருக்கிற டிராபிக் கண்டிஷன்ல கண்டிப்பா சான்ஸே இல்ல, 1 hourல எல்லாம் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களை 1 hourக்கு முன்னாடியே நீங்க கேட்ட இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன், என் கூட வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறா. இவனும் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோவை ட்ரெயின்ல தான் கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் செம்ம ரஷ்ஷா இருக்கு. ஹீரோக்கு வேற இவ்வளோ கிரௌடடான ஆளுங்க கூட டிராவல் பண்ணி பழக்கமே இல்ல போல. அவனா உன்னை நம்பி வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி தான் முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். ஆனா இவ அதெல்லாம் கண்டுக்கல. கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கணுமா இல்லையா ஸ்டார்ட் பண்ணிடுறா. சார் நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு நம்ம மன்னிச்சிடுங்க, எனக்கு நீங்க செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க, இந்த விஷயத்த பெருசு பண்ணாம இதோட இதை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறா. என்ன எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு பேசாம வாமா அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னலை காட்டுறாங்க. இவ்வளவு சரின்னு அமைதியாயிடுறா. அப்புறம் இவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்பும் வந்துருது. ஸ்டேஷன் வெளியவே சைக்கிள் இருக்கு. இவங்க 2 பேரும் சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு அந்த ஃபிஷிங் பண்ற ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் ஒரு பாத்தீங்களா சார், நீங்க கேட்ட இடத்துக்கு நீங்க சொன்ன டைமை விட 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்ட மாதிரி தான் இருக்கு. அவளை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோட அசிஸ்டன்டாவும் சேர்த்துக்கிட்டான் போல. அவகிட்ட சொல்றா, நாளைக்கு பர்னிச்சர் கம்பெனிக்கு ஒரு மீட்டிங் விஷயமா போக வேண்டியது இருக்கு, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசு, அங்க போய் அந்த மீட்டிங்க்கு என்னென்ன தேவைப்படும், எப்படி ஹேண்டில் பண்ணும், எல்லா விஷயத்தையும் எனக்காக அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா சார், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோ சொன்னதுனால ஹீரோயின் அந்த மீட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ டேஷன்ன்ற கம்பெனி கூட தான் மீட்டிங் நடக்குது போல. இந்த கம்பெனி பேரை கேட்ட உடனே இந்த கம்பெனில தானே ஜியாங் வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அம்மா வந்து டக்குன்னு கதை திறந்துட்டு ஜியாங் கிட்ட பேசினியா இல்லையாடி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவ வந்து மா பயந்துட்டம்மா, எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் உள்ள வரதுக்கு முன்னாடி கதை தட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அம்மா அதெல்லாம் விடுறி, ஜியாங் கிட்ட பேசினியா இல்லையா அது சொல்லு அப்படின்னும் போது இல்லம்மா இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், அதை பத்தி பேச டைமே கிடைக்கல அப்படின் போது சரி இப்ப கால் பண்ணி பேசு அப்படின் போது கால் எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி பேசினா நல்லா இருக்காது, நான் நேர்ல பார்த்து அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னும் போது சரி அப்பனா நாளைக்கே அவங்க கிட்ட இதை பத்தி பேசிடு அப்படின்றாங்க. இவ வந்துட்டு நாளைக்கேவா, ஏமா இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு இருக்கும்போது இன்னும் எவ்வளவு டைம் வேணும் உனக்கு, அதெல்லாம் முடியாது, நாளைக்கே நீ அவங்க கிட்ட இதை பத்தி பேசு, அப்படி இல்லைன்னா பிரேக்கப் பண்ணிக்கோ, எனக்கும் எப்படியும் அந்த பையன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, உனக்கு இன்னும் நல்ல பையனா கிடைப்பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா உடனே ஆரம்பிக்காத, உனக்கு என்ன அவங்க கிட்ட பேசணும் அவ்வளவுதானே, நான் கண்டிப்பா நாளைக்கு பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எங்க அம்மாவும் சரிடி நாளைக்கு கண்டிப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, நீ இவ்வளவு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ற மாதிரி உனக்கு தெரியலையா, ஏன் இப்படி பண்ற, அவளோட லைஃப் தானே, ஃப்ரீயா விட்டுரு, அவளே டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் போது அப்படின்னா எப்படிங்க ஃப்ரீயா விட முடியும், அந்த பையன் நம்ம பொண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க, இந்த காலத்து பசங்களை நம்பவே முடியாது, அது மட்டும் இல்லாம நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை பத்தி தானே பேசிட்டு இருக்கேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்க பாருமா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு புஷ் பண்ணக்கூடாது, அவளுக்கு டைம் கொடு, அவளோட ஃபியூச்சரை பத்தி டிசைட் பண்ணணும்ல, 2 பேரும் டைம் வரும்போது பேசி இதை பத்தி ஒரு நல்ல முடிவா எடுப்பாங்க, அது மட்டும் இல்லாம அந்த பையன் நம்ம பொண்ணை நல்லதானே பாத்துக்கிறா, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன நல்லா பாத்துக்கிறான், அவங்க கிட்ட என்ன பெரிய வீடு இருக்கா இல்ல கார் இருக்கா, 3 வருஷமா பாத்துட்டு இருக்கேன், இன்னும் அதே கம்பெனில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கான், அப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணை எப்படி பார்த்துப்பான், இதை வச்சே தெரியுது அவங்க ஃபேமிலி கூட அந்த அளவுக்கு ரிச்சா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு நல்ல பெரிய இடத்துல வாக்கப்பட்டு நல்ல ஒரு பெரிய வீட்டுல எனக்குன்னு ஒரு சொந்தமான கார்ல நல்லா சொகசா வாழலாம்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது நடக்கல, அட்லீஸ்ட் என் பொண்ணாவது நல்லா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு எல்லா அம்மாக்களும் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாவும் இவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு
அமைதியாடுறாங்க. ஹீரோயினும் அவங்க அம்மா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஜியாங்க்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா, நாளைக்கு எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து அச்சோ நாளைக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கேமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் சரி வரமாட்டான் போல அப்படின்னு கொஞ்சம் சோகமாயிடுறா. அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அவனை பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கும் ஹாப்பியா இருந்து சரி ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவ்வளவு சொல்றான். அடுத்த சீன்ல ஜியாங்கையும் அவங்க அப்பாவையும் தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து ஹீரோட ஹோட்டல்ல டெனிசன் ஒருத்தங்க இருக்காங்க, இவங்களும் ஏதோ ஒரு பெரிய பொசிஷன்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட கால்ல பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்காக நான் ரொம்ப தேடி தேடி ஒரு சூப்பரான கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பெருசா கண்டுக்கல. சரி நேத்து ஹீரோ வந்து ஒரு மீட்டிங்காக கால் பண்ணியிருந்தாங்க, அதை பத்தி என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த டெனிஸ் சொல்றாங்க அநேகமா டெண்டர் விஷயமா தான் இருக்கும், இந்த வருஷம் மறுபடியும் எல்லா டெண்டரும் புதுசா கோட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. என்ன சொல்றீங்க, இத்தனை வருஷமா நம்ம டெண்டர் போட்டிருக்கோம், இப்போ திடீர்னு இப்படி சொன்னா எப்படி அப்படின்னு போது என்னால எதுவும் பண்ண முடியாது, ரீஷஃபில் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க அப்பா வந்து இப்படி டக்குன்னு சொன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஏதோ கேட்டுட்டு இருக்கும்போது இங்க பாருங்க எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் அப்புறம் ஃப்ரீயான உடனே உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு மலுப்புற மாதிரி ஒரு பதில சொல்லி கால் கட் பண்ணிடுறாங்க. இவங்க அப்பாக்கு செம்ம கடுப்பாயிடுச்சா, இவன் சரியான சுயநலவாதி, அவனுக்கு தேவைப்பட்டா மட்டும் வரான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பா நான் அந்த கம்பெனி மீட்டிங்களுக்கெல்லாம் வரமாட்டேன், கீழே கார்லயே இருக்கேன், நீங்க போய் மீட்டிங் முடிச்சிட்டு வாங்க அப்படின்னும் போது அவங்க அப்பா வந்து ஏன்டா நீ கார்ல உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு தான் உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு வந்தனா, ஒழுங்கு முறையா மீட்டிங்க்கு வந்து சேரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஹீரோட ஹோட்டலுக்கு தானே மீட்டிங்காக போயிட்டு இருக்காங்க, இவனுக்கு தான் தெரியுமே ஹீரோயின் இங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் கேப் எல்லாம் போட்டுட்டு ஃபேஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்துட்டு என்னடா திடீர்னு மாஸ்க் எல்லாம் போட்டிருக்க அப்படின்னு போது வேணுனே தும்பிட்டு அப்பா கொஞ்சம் லைட்டா கோல்டா இருக்கு, யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆக கூடாதுல அதனால தான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறான். அவங்க அப்பாவும் சரி வா அப்படின்னும் போது இவன் வந்து அப்பா நான் வாஷ்ரூம் போகணும், நீங்க போயிட்டே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எஸ் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சிருந்து தேடிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஜியாங்கோட அப்பா மீட்டிங்காக கான்ஃபரன்ஸ் ஹால்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து அவ இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சொல்றா எங்க சாருக்கு வந்து ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் வந்துருச்சு, சாரி ரொம்ப எமர்ஜென்சி அதனால தான் உங்களால மிஸ் பண்ண முடியல, உங்களை வெயிட் பண்ண வைக்க கூடாதுன்றதுக்காக என்ன அனுப்பிச்சிருக்காங்க சாரி கேட்க சொன்னாங்க அப்படின்னும் போது இவங்க அப்பாவும் அப்படியே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஜியாங் அந்த மீட்டிங் ஹாலுக்கு வந்துடுறான். பின்னாடி இருந்து பார்த்தே அவன் கண்டுபிடிச்சான் அச்சோ இது ஹீரோயின் ஆச்சு அப்படின்னு அங்கிருந்து எஸ் ஆக பாக்குறான். அதுக்குள்ள அவங்க அப்பா பார்த்துட்டு டே எங்கடா போறா வாடா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றான். இது வந்து ஹீரோயின் ஹீரோவோட செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா இதுதான் என் பையன், இவன் பேர் ஜியாங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு ஜியாங்ன்ற பேரை கேட்டு திரும்பி பாக்குறா. ஜியாங்குக்கா புரிஞ்சிருச்சு முழுசா, நஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்குன்னு சொல்லிட்டு மாஸ்க கழட்டுறான். அவன் மூஞ்ச பார்த்த உடனே இவளுக்கு செம்ம ஷாக்கு, ஜியாங் நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல நின்றுட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.